பத்திரிகையாளர் தோழர் ராமன் அவர்கள் இணைகிறார். ராமன் சார், இப்போ இந்த சம்பவங்களை குறித்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இளந்தமிழ் சார் அவர்களும் தெளிவாக சொன்னாங்க. அது மாதிரி பட்ட மேற்படிப்பு மருத்துவர் சங்கத்தினுடைய டாக்டர் அர்லீஸ்வரன் அவர்கள் ஒரு அச்சத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இவ்வளவு ஒரு மிக முக்கியமான ஒரு களத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் காலை வேளைகளில் கூடியிருக்கிற போது கதவை உள்ள லாக் பண்ணிட்டு கொலை செய்வதற்கான முயற்சியா? அதாவது இந்த மருத்துவர் டாக்டர் பாலாஜி என்பது பிரபலமான புற்றுநோய் சர்வதேச அளவில் புகழ்பெற்றவர். புற்றுநோய் மருத்துவரில் மிகப்பெரிய புகழ்பெற்றவர். ஸோ அவரை இந்த மாதிரி அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த குத்துநோய் என்ன சொல்லுன்னா, என்னுடைய தாய் அங்கே வேலை சிகிச்சையில் வந்திருந்தாங்க, சிகிச்சைக்காக இருக்கிறாங்க, டாக்டர்களுக்கு யாரும் சரியான கவனிக்காததுனால அந்த ஆத்திரத்தில் தான் அவங்க பண்ணிட்டேன்னு ஒரு சொல்கிறாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்தோடனே தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய முதல் இலக்கு மருத்துவரை பாதுகாப்பதே எங்களுடைய லட்சியம் என்று அவர் சொல்கிறாரு. எப்படின்னா அவங்க அப்பா ஸ்டைலில் சொல்ல போனால் சீனி சக்கரை சித்தப்பா சீட்டெளி நக்காப்பான்னு கூட சொல்லிக்கலாம். காரணம் என்னென்னா, கலைஞர் போட்ட அரசாணை 384 384 இது என்னென்னா, அரசு மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டும் என்று அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அரசு மருத்துவர்களுடைய டாக்டர் சங்க தலைவர் டாக்டர் பரமேஸ்வரன் பிள்ளை என்னுடைய உறவினர். அவர் டாக்டர் பெருமாள் பிள்ளை என்னுடைய உறவினர். அவர் உங்களுக்கும் நல்லா தெரியும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பல முறை போராட்டங்கள் பண்ணும்போது அன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இந்த மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த மறுநாளைக்கு உங்களுக்கு தேனார் ஓடும் பாலாறு ஓடும் எல்லாம் சொல்லியாச்சு. ஐயா, பாலாறு ஓட திமுக ஆட்சிக்கு வந்தது. தமிழ்நாடு முழு என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய ஆட்சியிலே நாங்கள் 100க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளை திறந்துள்ளோம், மருத்துவக் கல்லூரி திறந்துள்ளோம். திறக்குங்க, ரைட்டு, ஓகே. இன்றைக்கி டாக்டர் இங்கே இல்லை சார். 28,000 18,000 டாக்டர் தான் இருக்கிறாங்க. ஆனால் 28,000 டாக்டர் தேவை இருக்குது. நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உள்ள அந்த மருத்துவ கல்லூரி ஆஸ்பத்திரியில் மகப்பேறு மருத்துவர்கள் 27 டாக்டர் தேவை. இன்றைக்கி 5 டாக்டராக இருக்கிறாங்க. அப்போ கிராமப்புறங்களில் அரசாங்க மருத்துவமனை தான் அவங்களுக்கு விருந்தாடி மக்களுக்கு. அதே போல் சிவகங்கை மாவட்டம் ராமநாடு மாவட்டத்திலாம் பார்த்திங்கன்னா மகப்பேறு மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா மகளிர்கள் டெலிவரிக்கு வரும்போது அதிகமாக குழந்தைகள் இறப்பு இல்லை தாயும் சேயும் இறப்பான ஒரு சூழல் ஏற்படுத்துகிறனால ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் மிகப்பெரிய வாய்ச்சூழல் வீரநடிகன் மாதிரி காட்டிக்கிறாரு. ஆனால் மருத்துவர்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு இல்லை சார். சார், டாக்டர் கிடையாது, செவிலியர்கள் கிடையாது. ரெண்டாவது, அங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி போஸ்டில் யார் கொடுக்குறாங்க? பிரைவேட்டேஷன் கான்ட்ராக்டுகள் செய்கிறாங்க. மருத்துவமனையில் உள்ள அரசு மருத்துவமனை அனைத்து செக்யூரிட்டிகளும் பிரைவேட்டேஷன். மருத்துவமனையில் உள்ள கழிவுறை கிளீன் பண்ணதும் பிரைவேட்டேஷன். ரெண்டாவது, ஐசியூ என்ன அர்த்தம்? என்ன தனியார் மருத்துவமனையில் ஐசியூனா யாருமே உள்ள அனுமதி கிடையாது சார். பேஷண்ட்டு போனாங்களா ட்ரீட்மெண்ட்டுடைய தன்மையை பெற்று பேஷண்ட்டை சொல்லணும், ஆனால் பெற்றோர்கிட்ட சொல்லணும். ஆனால் அரசாங்க மருத்துவமனையில் ஐசியூ என்ற வார்டில் பார்த்தா யார் வேணாலும் போகலாம். அதுக்கு டைமிங் கிடையாது, கால நேரம் கிடையாது. அப்படி என்றால் உயிருக்காரில் என்ன உத்தரவாதம் இருக்குது? யார் வாரா, யார் போகிறா? பிரைவேட்டேஷனுடைய அந்த செக்யூரிட்டி கேட்க முடியாது சார். கேட்டானதுன்னா, நான் யார் தெரியுமா வட்டச்சிலர் வண்டு முருகனாக்கும், நான் யார் தெரியுமா மந்திரிக்க பிஏன்னு சொல்லிட்டு மிரட்டி எடுத்து உள்ளே போய் பார்த்துட்டு வராங்க. அப்போ அங்கு வேலை செய்யக்கூடிய மருத்துவர்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, ஐயா, மருத்துவர்கள் பற்றாக்குறை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள டாக்டரில் பார்த்தீங்கன்னா பிஜி படிக்கிறாங்களா, செகண்ட் வார்டு பயிற்சி பெறுவதற்காக வந்த இளம் கலை அந்த மருத்துவர்களை 24 மணிக்கூறும் பணிகள் செய்ய விடுறாங்க. நீங்கள் உதாரணமாக ஓமந்தூர் அரசு மருத்துவமனை பாருங்கள், ஸ்டான்லி மருத்துவமனை பாருங்கள், கீழ்ப்பாக்கத்தில் பாருங்கள், அத்தனை அரசு மருத்துவமனைகளுடைய கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா அதாவது எம்பிபிஎஸ் முடித்து அடுத்த கட்ட படிப்பு வரக்கூடிய இளைஞர்களையும் பெண்களையும் வைத்து வேலை செய்கிறாங்க போது எப்படி உங்களுக்கு நிர்வாகம் செயல்பட முடியும் சொல்லுங்கள்? அவங்களுக்கு ரெஸ்ட் வேண்டாமா, ஓய்வு வேண்டாமா? அப்போ ஓய்வு வரும்போது என்ன, நோயாளிகளுக்கு சரியாக பதில் சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியலன்னா, நீ தானே சொன்னீங்க எங்களுடைய ஆட்சி எல்லாருக்கும் விடியா அரசு விடிஞ்சா போச்சுன்னு நிலை மாறி என்ன ஆச்சுன்னா, இந்த ஆட்சியுடைய செயல்படுத்திட்டெல்லாம் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தினால்தான் இது போன்று அரசு மருத்துவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இன்று தமிழ்நாடு முழுவதும் கண்டிப்பாக இந்த பிரச்சனை பெருசாக நிலைப்பாடு உருவாகும். காரணம் என்றால் இது இப்படியே விடனா அரசு மருத்துவர்கள் இவர்கள் மதிக்கலை சார். அவர்கள் அதை பற்றி கவலையே கிடையாது சார். அவங்களுக்கு இப்போ என்ன பாருங்கள், ஒரு முதலமைச்சர் தென் திசை நோக்கி செல்கின்றார், துணை முதலமைச்சர் வடதிசை நோக்கி செல்கின்றார். அவர்கள் இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்துதான். அதனால்தான் தியாகத்தில் சின்னம்மா திருச்செந்தூரில் சாமி கும்பிட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் தேர்தலை மையம் கொண்டு தான் அந்த சிலைப்பாடம் செய்கிறீங்க. திருவேட்டூரில் பாருங்கள், ஒரு அப்பாவி பெண் வியாபாரம் பண்ணி இந்த பெண்ணுக்கு மாமூல் கூட அந்த பெண்ணை வெட்டி கொள்கிறாங்க சார்னா. அப்போ இந்த அளவுக்கு ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கட்டுனா இது எங்கே போய் சொல்லு? இந்தியாவிலேயே இதே மாதிரி இதெல்லாம் ஊப்பியில் இருந்தால் புல்டோசர் வச்சு காலி பண்ணியிருப்பாங்க.
அந்த வீடை இடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள சட்டம் பெறாமல் இவர்கள் வந்து தங்களுடைய சுதந்திரத்துக்காக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலைப்பாடுகின்றால் அந்த திமுக அரசு மக்களுக்காக எந்த பிரயோஜனம் கிடையாது. ரெண்டாவது இன்னொரு சார், இப்போ அண்ணன் இளம் காந்தி சொன்னார், அரசு ஊழியர்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்க தெரியுமா இந்த ஆட்சி மீது? தமிழக அரசினுடைய அனைத்து ஊழியர்கள் சங்க தலைவர்களும் ஏன் தொங்குன்னா, ஐயா எந்த டிரான்ஸ்ஃபருமே, அதாவது ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் கிட்ட போதெல்லாம் ஒவ்வொரு துறையிலும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டாங்களா அந்த துறையை சார்ந்த அசோசியேஷன் தலைவரை கூப்பிடுவாங்க, ஐயா இவர் டிரான்ஸ்ஃபர் கேட்குறது இது கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா, அத்தனை அரசு ஊழியர்கள் அரசு துறையில் வேலை பார்க்குறாங்க, அவங்க சங்கம் வச்சிருக்கு, சங்கத்துக்கு எந்த அமைச்சரும் மரியாதை கொடுக்குற கிடையாது. எந்த சங்கமாக இருந்தாலும் சரிதான், டிரான்ஸ்ஃபர்னு வந்தாலே அவ்வளோ நில் கவனி புறப்படு, லஞ்சம் இல்லாமல் எதையுமே அங்கே செயல்பட முடியாது. ஆகவே தான் அரசு ஊழியர்களுக்கு இந்த அரசு மீது மிகப்பெரிய கோபக்கனல், வெறித்தனமான கோபக்கனல் ஏன் முழுக்க முழுக்க ஊழலான நிலைப்பாடு. எந்த அமைச்சரும் தன்னுடைய துறைகளில் அந்த அதிகாரிகளை அழைத்தோ அந்த சங்கத்தை அழைத்தோ ஐயா உங்களுக்கு என்னையா தேவைன்னு ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது. அப்படின்னா அவங்கள மனசு எவ்வளோ சங்கடப்படும் பாருங்க. வந்து நீங்கள் எந்த, அதாவது இந்த மருத்துவமனை மட்டும் எல்லா துறையிலுமே இதே மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறனால தான் இன்றைக்கி அரசு ஊழியர்கள் இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு கருத்துக்களை திணிக்கிறாங்க, கொண்டு வராங்கன்னா ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அல்ல, இந்த ஆட்சி அரசுகளுக்கான ஆட்சி அல்ல. இந்த ஆட்சி முழுக்க முழுக்க ஆட்சியில் அமர்ந்து கூட்டக்கூடிய அமைச்சர்களும் உறவினர் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இப்படிலாம் இவங்கெல்லாம் கான்ட்ராக்ட் பேஸில் எடுத்து குத்தகை எடுத்து கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன் பாக்ஸாக இந்த தமிழகம் தெளிகின்றது தான் தியாகத்தலைவி சின்னம்மா கொதித்தளிக்கின்றார். நீங்கள் இப்படி செய்யாதீங்க, இது மக்களை என்றைக்காவது ஒரு நாள் தியாகத்தலைவி சின்னம்மா எந்த கோலப்பணி யார்கிட்ட தங்களுக்காக அந்த அம்மா ஒரு காலத்தை கூட சொன்ன கிடையாதுங்க. அவங்க எல்லாமே பொதுமக்கள் நலனை கருதி எல்லாமே மக்களுக்கான கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இதுங்க செய்யுங்க, நீங்க ஆட்சியில் இருங்க, நீங்க என்னன்னு பண்ணுங்க, ஐயா மக்களுக்கு நல்லது செய்யுங்க ஐயான்னு சொன்னா அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டாங்குது. அதாவது அரசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது அரசுடைய குறைகளை ஏதாவது சுட்டி காட்டினா அவங்க இன்னொரு திசையை திருப்பி விட்டுறது. எப்படின்னா அவங்களுக்கு ஒரே கவலை, இன்னும் ஆட்சி ஒரு வருஷம் இருக்குது, இப்போ அடுத்து கன்னியாகுமரிக்கு பார்வையிட போகிறாங்க, அங்கே கலைஞருக்கு செலவு வைக்கணுமா, சென்னை மெரினா கடற்கரையில் வந்து பேனா வைக்கணும் கவலை இருக்குது, இப்படி பல்வேறு கவலைகள். இது பிறகு கார் ரேஸ் இது பிரச்சனை எதுவுமே இல்லாட்டா உடனே முதலமைச்சர் அண்ட் விஎஸ் ஆளுநர் ஆர்என் ரவின்னு ஒரு டென்டிங் உருவாக்கி அது அன்றைக்கு அந்த ஒரு வாரத்துக்கு இப்படியே கூட்டினா இந்த பழைய காலத்தில் சொன்னால் பாரு பாரு நல்லா பாரு பயோஸ்கோப்பை படத்தை பாரு ராமலட்சுமண படத்தை பாரு இன்னும் ஒரு பயோஸ்கோப் படத்தை படித்து காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ராமா தான் இந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடு. இதை வந்து மக்கள் இன்னும் ஏன் பொறுத்த வந்து காரணம்னா இங்கே வலுவான எதிர்க்கட்சியோட நிலைப்பாடுகள் எல்லாருமே ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அத்தகைய சூழ்நிலை இருந்தக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவி வந்து தியாகத்தலைவி சின்னம்மா தான். இன்றைக்கி வந்து மக்களுடைய சாதாரண அடிப்படை விஷயம் கூட மக்களால் சாதிக்க முடியலைங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இன்றைக்கி ஜெயா டிவியில் 4 மணிக்கு இந்த ஸ்லைடு வந்தோடனே 5 மணிக்கு புதுக்கோட்டையில் ஒரு சொல்கிறார் பாருங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருவரங்குளம் வெண்ணவால்குடி என்ற ஊராட்சி மன்றம் சார், திருவரங்குளம் ஒன்றியம். அதில் பார்த்தீங்கன்னா பிரதமருடைய வீட்டு திட்டம் ஜல்ஜீவன் திட்டம், அந்த திட்டத்தில் வீட்டுக்கு 2500 ரூபா மாமூல் கேட்குறாங்க. அதில் ஒரு வீட்டுக்கு நேர்மையான ஆள் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நான் டிடியை வேணா தரேன்னு. டிடியா தர கையில் தரேன்னு அந்த டிடிக்கு தரம் வாங்காமல் காசையும் அவர் கொடுக்காதனால அந்த வீடை விட்டுக்கிட்டு அவரே ஒரு அந்த வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்காம இது எல்லா வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. எவ்வளோ பிரதமருடைய ஜல்ஜீவன் அந்த இலவச குடிநீர் திட்டத்துக்கு 2500 ரூபா லஞ்சம் வாங்குறாங்க அந்த ஊராட்சியில். வாங்கிக்கிட்டு இப்போ அந்த சம்மந்தப்பட்ட டிடி எடுத்தாருன்னு சொன்னால் அந்த நபர் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் போட்டு கேஸ் கொடுவார். இதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா கேட்டால் நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன். இந்த ஆட்சி பிரதமர் வந்து இலவசமாக போட்ட திட்டத்தில் வந்து இலவச திட்டத்தில் கூட ஊழல்னா குடிநீரில் கூட ஊழல் பண்ணுறாங்கன்னா இதை விட என்ன சார் எவிடன்ஸ் தேவை இருக்குது? அன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த துறையை தொட்டாலும் நீங்கள் வந்து ஊழல் இல்லாத ஒரு துறை கிடையாது. அதனால தான் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அரசு துறையில் ஒவ்வொரு துறையில் உள்ள அரசு யூனியன் தலைவர்கள்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க. அவங்களால வெளியில் சொல்ல முடியாத குறை மரியாதை இல்லையா சார்? ஒரு அரசு ஊழியர் ரிட்டையர்மெண்ட் வரணும், அதுக்கு செட்டில்மெண்ட் வாங்கணும். 2003 பிறகு செட்டில்மெண்ட் பென்ஷன் கிடையாது, செட்டில்மெண்ட் தான். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சனை, தணிக்கைத்துறையிலேருந்து எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும்போது இன்றைக்கி மருத்துவத்துறை வந்து கேள்விக்குரிய வந்து சாதாரண விஷயம் கிடையாது. காரணம் ஏன்டா மேற்கு வங்காளத்தில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நடந்த அந்த பிரச்சனை, டாக்டருடைய அந்த படுகொலையில் அந்த இது. அதே போல் இந்த மருத்துவர் வந்து காரணம் இன்னைக்கு அதாவது என்னென்னா இன்றைக்கி இதை தொடுவாங்க, நாளை எல்லா மருத்துவமனையும் இது மாதிரி அதாவது அசால்ட்னஸ் வந்துடும். என்னடா அந்த டாக்டரை கை வச்சாச்சு நம்ம என்ன அடித்தா என்ன? ஏன்னா அரசு மருத்துவமனையில் பொறுத்தவரையிலும் மருத்துவர்கள் வந்து அனைத்து துறையிலும் பற்றாக்குறை, மருத்துவத்துறையில் மட்டுமல்ல எல்லா துறையிலும் பற்றாக்குறை. பட் உயிர் காக்கக்கூடிய துறை இந்த மருத்துவத்துறை. கொரோனா காலத்தில் சார் தமிழ்நாட்டில் நடந்த கொரோனா காலத்தில்
மருத்துவத்துறையில் மருத்துவர்களும் செவிலர்களும் செய்த சேவை நிச்சயமாக. சாதாரணமான சேவை கிடையாது. ஆனால் அவர்கள் கூட சம்பளம் கொடுக்கல சார். அந்த ஸ்பெஷல் டியூட்டின்னு போட்டு அந்த டாக்டர் இறந்தாங்க பார்த்தா 4-5 டாக்டர் இறந்தாங்க பாருங்க. அந்த கொரோனா ட்ரீட்மெண்ட்டில் பண்ண சிகிச்சை அளித்த சில மருத்துவர்கள் இறந்து கூட நம்முடைய அரசு மருத்துவர்கள் சங்க டாக்டர் அசோசியேஷன் தலைவர் பெருமாள் பிள்ளை பல முறை மனு கொடுத்த கூட அந்த உயிர்நீத்த டாக்டருடைய குடும்பத்துக்கு இது ஒரு வேலையும் கிடைக்கல, செட்டில்மெண்ட் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அப்போ இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? சொன்னது என்னாச்சு என்னடி மீனாட்சின்னு உள்ள நிலைப்பாடு இருக்கிறது. இந்த ஆட்சியால் ஜல்லி பைசா கூட மக்களுக்கோ அரசு ஊழியருக்கோ பிரயோஜனமே இல்லை சார். அது மருத்துவர்கள் அண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா, அவர் சொன்னது உண்மைதான். காரணம் என்ன, அரசு மருத்துவத்துறையில் வந்து டாக்டர் 3 மாசுப்ரமணியன் எனக்கு 20 டக்குன்னு ஒரு விசிட் வந்தோன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. உடனே என்ன குறை மக்கள்கிட்ட கேட்குறது, மக்கள் ஐயா டாக்டர்லாம் உடனே சஸ்பெண்ட். அந்த சஸ்பெண்ட் பின்னால் இங்கே ஊழியர் இருக்காங்களா இல்லையா? முழுக்க ட்ராமா. பின்னாலே ஒரு பின்னாலே என்ன பண்ணாரு, ஒரு செல்போன் அதாவது மருத்துவர்களை பற்றி சமூகத்தின் சவறான புரிதல்கள் நீக்கப்பட வேண்டும் துறை தான் என்று இந்த ஆட்சி தான் காரணம். மருத்துவர் சங்க டாக்டர்